இன்னைக்கு நம்ம திரைமஸ் நிகழ்ச்சியில இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வழிவந்திருக்கிற பைசன் காலமாடான் படத்த பத்தி பார்க்க போறோம். பைசன் காலமாடா இந்த படத்துடைய கதைய பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதை மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள தான் படமா பண்ணியிருந்தாங்க. தென் மாவட்டத்துல ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து, பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு கபடி பிளேயர் ஆகி, அவரு ஒரு ஸ்டேட் அப் பிளேயர் ஆகி, இந்தியா பிளேயர் ஆகி, அர்ஜுனா விருது வரைக்கும் வாங்குனவரு. அவரோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் வச்சுக்கிட்டு, அதே காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல இருந்த ஜாதி பிரச்சனையும், ஜாதி தலைவர்களையும் வச்சு இணைச்சு, இந்த படத்த எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. அதுவே இந்த படத்த பார்க்கறதுக்கு நம்மள தோன்றி இருந்தது. இந்த கத சாதாரணமாவே ஒரு ஜெயிக்கக்கூடிய கத தான். ஏன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமான்றதே ஒரு எவர் கிரீன் சக்சஸ் ஃபார்முலா தான். அத கொஞ்சம் சுமாரா பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். அதே சமயம் அது கூட இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் சேர்த்துட்டு சொல்லும்பொழுது, இன்னும் கொஞ்சம் கிரீப்பாவே இருக்கும் படம். அப்படிதான் எதிர்பார்த்து இந்த படத்த பார்க்க போனோம். ஆனா படத்துல கதை சொன்ன விதத்துல பெருசா கோட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதைய நான் இனியர்ல சொல்லியிருக்காங்க. நான் இனியர்ல சொல்றேன்னுட்டு, படத்தோட கிளைமாக்ஸ்க்கு முந்தின சீன படத்தோட ஃபர்ஸ்ட் சீனா வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஜப்பான்ல இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இறுதி போட்டி நடக்கப் போகுது. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஹீரோவும் ஒரு பங்கேற்பாளரா போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு படம்? அப்படிங்கிறது தான் படம். அங்க இருந்து இலாஷ் பேக்ல கதைய ஓப்பன் பண்றாங்க. இந்த பையன் எப்படியெல்லாம் கபடி விளையாடுறதுக்காக கஷ்டப்பட்டான். அவனுக்கு என்னெல்லாம் தடைகள் வந்துச்சு? அதுக்கப்புறம் எப்படி முன்னேறி அங்க போனான்? அப்படிங்கிறது தானே கதையா இருக்க முடியும். அந்த கதையில அங்க போயிட்டான்றதுல இருந்தே கதைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்ன நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தேவையில்லாத சம்பவம் தானே. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, கதையில இந்த பையன் கபடி வீரன் ஆவானா, மாட்டானா அப்படிங்கிறதுக்கு பல தடைகள கொண்டு வராங்க. அதுதான் முதல் சீன்ல சொல்லிட்டாங்கல்ல, அவரு ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகி இந்தியாவுக்காக விளையாட போயிட்டாருன்னு. அப்புறம் என்ன நமக்கு அதுல பிரச்சனை இருக்க போது, அப்புறம் பார்த்தா, அங்க இருக்கிற ஜாதி பிரச்சனையினால இவர் வந்து ஏதாவது உடல் ஊனமாகி கபடியில பங்கேற்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு சீன்லாம் வருது. ஆனா நமக்கு அந்த சீன பார்த்துட்டு, ஐயோ! அப்படின்னு இருந்தாலும், ஆமா இவர் தான் கபடி விளையாடுறாரு. அவரு கபடி விளையாடுறது அவங்க குடும்பமே உடாந்து டிவில பார்த்துட்டு இருக்கிறத குடும்பத்துல இருக்கிறவனுக்கு ஒண்ணும் ஆகல. இவரு வந்து நல்லா தான் இருக்காரு. அப்ப இந்த சீன்ல இவருக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்தா இவருக்கு பிரச்சனையில யாரையாவது போட்டு தள்ளிட்டு இவரு ஜெயிலுக்கு கீழ போயிடுவாரோ, அதனால இவரு டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவாரோ அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வாய்ப்பில்ல. அவரு தான் செலக்ட் ஆகி இந்தியா டீமுக்காக விளையாடுறதுக்கு ஜப்பான் வரைக்கும் போயிட்டாரு. அதுதான் முதல் சீன்லயே காமிச்சாச்சு. அதுதான் இல்ல. அங்க நடக்கிற பிரச்சனை இல்ல. அவங்க அப்பாவ போட்டு தள்ளிருவாங்களோ! அப்படிங்கிறது திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனா, அவரு தான் உட்காந்து டிவில பார்த்துட்டு இருக்காரு. இவரு விளையாட போறது அந்த ஒரு இது இல்ல. அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த படம் முழுக்கவே இந்த திக்கு திக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் வர வேண்டியதா, இந்த மாரி கதை சொல்லி கதையவே கெடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோடைய லென்த் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. படம் முழுக்க ரிப்பிட்டேஷன் சீன் அதிகமா இருந்தது. படம் முழுக்கவே பசுபதி இவன விளையாட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாரு. அந்த ஃபுடி மாஸ்டர் வந்து எப்படியாவது பையன் விளையாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்புறம் போய் விளையாடுவான். திரும்ப ஒரு தடவ வரும். திரும்ப நின்றுவோம். திரும்ப வந்து அவர் பேசுவாரு. திரும்ப நடக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தா, இவங்கெல்லாம் விட்டாலும் ஹீரோவே நான் நான் விளையாடலப்பா அப்படின்னு போயிடுவாரு. இந்த மாதிரி நெறைய ரிப்படேஷன் சீன்ஸ் இருந்தது. அதேபோல ஹீரோவ எப்ப யாரு தள்ளிவிட்டாலும், அவர் சேத்துல தான் போய் விழுவாரு. ஏன் சேத்துல விழுந்தாருன்னா, அது வந்து குறியீடுன்னு சொல்லிறாங்களா என்னமோ தெரியல. ஒரு 4 சீன் சேத்துல தர மாரி சீன் இருக்குது. அது எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியல. அதே போல படத்துல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பசுபதிய தான் அடிக்க வருவாங்க. ஹீரோ போய் அவங்கள அடிப்பாரு. இந்த மாரி பல சீன் வந்துச்சு படத்துல. இந்த மாரி ரிப்பீட் சீன வந்து படத்த இழுன்னு இழுக்க வச்சு புடிச்சு, படத்துல பசுபதி கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. அதே போல அந்த பிடி மாஸ்டர் மதன் கேரக்டரும் வந்து நல்லா இருந்தது. இந்த கதைக்கு எதுக்கு ஒரு ஹீரோயின் கேரக்டர்ன்னது தெரியல. அதுக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் வேற. இதெல்லாம் ஒரு வேஸ்ட் லக்கேஜா இருந்துச்சு. அந்த அண்ணன்லலாம் வந்து ஓயாம வந்து அடி வாங்கிட்டு போறது தான் வேலையே. அது எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு தெரியல. படத்துடைய ஆரம்பத்துல இது ஒரு ரத்த பூமி. இங்க ஜாதி கலவரம் பண்றது தான் 3 நேர தொழில. அத முழுசா பொறுப்பு எடுத்துட்டு செய்றதுக்கு 2 ஜாதி தலைவர் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கதைய ஆரம்பிக்கிறாங்க. படம் பூரா ரத்தமா ஊத்தப்போது.
அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உடாந்திருந்தா அந்த அந்த அது நல்லாவே இருந்தது. ஆனா அது கதைக்கு எந்த வகையிலயும் சப்போர்ட் பண்ணல. ஹீரோவோட சொந்த ஜாதி ஒரு தலைவர் இருக்காரு. அவரால இவருக்கு பிரச்சனை வரப்போறதில்ல. எதிரி ஜாதியில இருந்தும் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படிங்கிறத உறுதியா சொல்றாங்க. அது கதைக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணாது இல்லையா? நமக்கு அந்த ஒரு டென்ஷன குடுக்காது இல்ல. அந்த 2 கேரக்டருமே தன்னுடைய சுயஜாதியவே விமர்சனம் பண்ணிக்கிட்டது, படத்துல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. இருந்தாலும் அங்கேயே ஒரு குபீர் சிரிப்பு வர மாதிரி ஒரு சீன பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு தலைவரா ஒருத்தர் அட்டெம்ப்ட் பண்ணி போட்டுருவாரு. அவரு குற்ற உயிரம், கொலை உயிரமா கிடக்கும் பொழுது, "வாங்க முழுசா முடிச்சு விட்டுறலாம்." அப்படின்னு கூட இருக்கிற அல்லகை சொல்லும் பொழுது, "வேணாம் விடு போலாம்." அப்படின்னு பொழச்சு வந்துட்டான்னா, திரும்ப வந்து வெட்டி வெட்டி கொல்லுவோம் அப்படிங்கிறாரு. இது செத்து செத்து விளையாடுற விளையாட்டு போட்டிருக்கு. குபீர் சிர்பா அத பண்ணிவிட்டாங்க. அந்த ஒரு சீன. அப்புறம் இந்த இந்த கதையிலேயே ஒட்டாம 2 கேரக்டர வலுக்கட்டாயமா சொருவிந்தாங்க. ஒண்ணு அந்த அழகம் பெருமாள் கேரக்டர். அவருக்கு ஒரு கழுத்துல ஒரு கட்டை போட்டு அவர இறக்கி விட்டிருந்தாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு நடக்க முடியாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கேரக்டர். வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவரு வர சீன் வந்த எல்லாமே ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் ட்ராமானாலே ஒரு மினிமம் கேரண்டி உண்டு. அதுலயும் இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் உள்ள வச்ச மாரி, செல்வராஜ் மாதிரி ஒரு அனுபவமான டைரக்டர் பண்ணும்போது, நிச்சயமா ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு படமா குடுத்திருக்க முடியும். ஆனா படத்துடைய ஸ்டோரி டெல்லிங்க தப்பா சொல்லி, அதாவது இந்த ப்ரீ கிளைமாக்ஸ் தூக்கி ஃபர்ஸ்ட் சீன்ல வச்சு, அதுக்கப்புறம் வர மொன்ன நடந்த சீன்லாம். அதுக்கப்புறம்னு சொல்லி, அதையாவது விறுவிறுப்பா நட்னு சொல்லாம ஒரு கிரிஸ்பா சொல்லாம 2 1/4 மணி நேரம் வளவளன்னு இழுத்து ரிபடேஷன் சீன் வச்சு பண்ணதுனால, நல்ல ஒரு விறுவிறுப்பா வந்திருக்க வேண்டிய படம், மச மசன்னு ஆகி போச்சு. நிச்சயமா ஒரு நல்ல படமா வந்திருக்க வேண்டியது ரொம்ப சுமாரான படமா போயிடுச்சு.